எங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பழையதில் இனியது என்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் பார்க்கவிருக்கும் திரைப்படம் 15 செப்டம்பர் 1977 வெளிவந்த 16 வயது நிலை. இதனுடைய இயக்குனர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர் S.A. ராஜ்கண்ணு, இசையமைப்பாளர் இளையராஜா. பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இணைந்தாலே ஒரே கொண்டாட்டம்தான். எந்த திரைப்படமாக இருந்தாலும் பாடல்கள் மூலமே அத்திரைப்படம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுத்து விடுவார் இளையராஜா. ஒரு பக்கம் இளையராஜாவின் இசை இருக்க, மறுபக்கம் கதையாலும் தயாரிப்பாலும் மிக அருமையான படங்களை கொடுத்தவர் பாரதி ராஜா. இருவரும் இணைந்தால் எமக்கு எப்படி இருக்கும்? அதேதான் 16 வயது நிலையும். அருமையான 5 பாடல்களை போட்டிருக்கும் இளையராஜாவோடு இணைந்து பணியாற்றிய பாடலாசிரியர்கள் கண்ணதாசன், ஆலங்குடி சோமு, கங்கை அமரன். இப்படியான அருமையான 5 பாடல்களை கொண்ட இத்திரைப்படம் 1977 வெளிவந்து 175 நாட்கள் ஓடி வெற்றி பெற்ற திரைப்படம் 16 வயது நிலை. இதில் கதாநாயகனாக நடித்தவர் கமல்ஹாசன், சப்பானி என்னும் பாத்திரத்தில் வில்லனாக நடித்தவர் இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பரட்டை என்னும் பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தவர் மறைந்த ஸ்ரீதேவி, மயில் என்னும் பாத்திரத்தில். மயில் என்னும் பாத்திரத்தின் தாயாக நடித்தவர் மறைந்த காந்திமதி அம்மா, குருவம்மா என்னும் பாத்திரத்தில். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் 2 திரைக்கதைகளை கொண்டு தயாரிப்பாளர் S.A. ராஜ்கண்ணுவை சந்திச்சிருக்கிறார். அதில் ஒரு கதைதான் மயில். அந்த மயில் என்னும் கதை பிடித்து போக பாரதி ராஜாவை அதை இயற்கச் சொல்லி முன்பணமாக 5 ரூபாவை கொடுத்திருக்கிறார் ராஜ்கண்ணு அவர்கள். மயில் திரைப்படமாக கொண்டிருந்த வேளையிலேயே அதன் பெயர் மாற்றப்பட்டு 16 வயது நிலை என பெயரிடப்பட்டிருக்கிறது. இத்திரைப்படத்தில் பல சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கின்றது. அதை நான் உங்களுக்கு சொல்ல முதல், பாரதி ராஜாவின் வரவு தமிழ் திரை உலகில் ஒரு சிறப்பான வரவு என்று சொல்ல வேண்டும். ஒரு ஸ்டூடியோக்கள் மட்டுமே வைத்து திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்த வேளையில் பாரதி ராஜா வெளிப்புற காட்சிகளுக்கு கொண்டு சென்றார். அந்த கொண்டு சென்ற சிறப்பை பெற்றவர் பாரதி ராஜா. அதே போலவே இத்திரைப்படத்தையும் முழுக்க வெளிப்புற காட்சியிலேயே எடுத்திருக்கிறார். ஸ்டூடியோக்களை வச்செடுக்காமல் ஒரு கிராமத்திலேயே அந்த காட்சிகளை காட்சிப்படுத்தியிருக்கிறார் பாரதி ராஜா. அதே போல பாத்திரங்களின் பெயர்களை மட்டுமே திரையில் இட்டிருக்கிறார். கதாநாயகன், கதாநாயகி என்றவர்களின் பெயர்களை திரையில் போடாமல் முதல் காட்சியில் பாத்திரங்களின் பெயர்களை போட்டு இன்னார் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் என்ற அளவுக்கு அந்த பாத்திரங்கள் மனதில் பதியுமாறு அவர் எடுத்த திரைப்படத்தின் நம்பிக்கையை கொண்டு அவர் அந்த பாத்திரங்களின் பெயர்களை இட்டிருக்கிறார். இன்று கூட பரட்டை, சப்பானி, மயில், குருவம்மா என்ற பெயர்களை சொன்னவுடனேயே பல பேருக்கு நினைவில் வருவது 16 வயது நிலைதான். அதே போல இத்திரைப்படத்தில் பாத்திரங்கள் பயன்படுத்திய சொல்லாடல்கள் இன்று வரைக்கும் நம் பயன்பாட்டில் இருக்கிறது. முக்கியமாக பரட்டை பயன்படுத்திய இது எப்படி இருக்கிறது, சப்பானியை பரட்டை வேலை வாங்கும் போது ஆத்தாவையும் காசு குடு என்ற இந்த சொல்லாடலும் இன்றும் பயன்பாட்டில் இருக்கிறது. அதே போல குருவம்மா அடிக்கடி பயன்படுத்திய பழமொழிகளும் இரட்டை கிளவிகளும் வேறு சில சொலவடைகளும் இன்றும் தமிழ் திரைப்படங்களில், புதிய வரவு திரைப்படங்களில் மறுபடியும் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இத்திரைப்படத்தின் கதை வசனங்களும் அந்த பாத்திரங்களுக்காக கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்களும் இன்றும் பலர் மனதை கவர்ந்த வண்ணம் இருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. இந்த 16 வயது நிலை திரைப்படத்தை ரீமேக் செய்திருக்கிறார்கள் தெலுங்கிலும் ஹிந்தியிலும். தெலுங்கில் 16 வயசு என்ற பெயரிலும், ஹிந்தியில் சொல்வ சவனம் என்ற பெயரிலையும் படமாக்கி இருக்கிறார்கள். இந்த அனைத்து மொழி படங்களிலேயும் ஸ்ரீதேவி மட்டுமே கதாநாயகியாக நடிச்சிருக்கிறார். அதுவும் ஒரு சிறந்த விடயம். இன்னொரு விடயம் என்னவென்றால், ஸ்ரீதேவி முதலில் ஹிந்தி பட திரையுலகில் காலெடுத்து வைத்ததும் இந்த 16 வயது நிலை படத்திற்கான கதாநாயகி வாய்ப்பால் தான். ஆகவே ஸ்ரீதேவி ஹிந்திக்கு போவதற்கு பாரதி ராஜா ஒரு வழியாக இருந்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். மேலும் இத்திரைப்படத்தில் பாக்கியராஜ் அவர்கள் உதவி இயக்குனராக இருந்து கொண்டும் சிறு வேடத்தில் நடித்திருக்கிறார்.
அதே போல நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அவர்கள் பரட்டை என்னும் பாத்திரத்தின் இடுப்பாக அந்த படத்தில் வந்திருப்பார். இப்படம் பல விருதுகளை பெற்றது. முதலாவதாக சிறந்த பாடகிக்கான விருதை ஜானகி பெற்றார் செந்தூரை பூவே என்னும் பாடலுக்காக. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது இளையராஜா அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. சிறந்த இயக்குனர் என்ற விருது பாரதி ராஜாக்கு கிடைத்தது. சிறந்த நடிகர் என்ற விருது கமல்ஹாசனுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்லாது ரஜினி நடித்த முதல் கலர் படமும் இதுவே, அதாவது வண்ணப்படமும் இந்த 16 வயது நிலையே. அதற்கு முதல் அவர் நடித்தது எல்லாமே கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் மட்டும். இத்திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் பெற்ற சம்பளம் 27,000 ரூபாய். சூப்பர் ஸ்டார் ஆக வலம் வரும் ரஜினிகாந்த் எடுத்த சம்பளம் 2,500 ரூபாய். கதாநாயகி ஸ்ரீதேவி பெற்ற சம்பளம் 9,000 ரூபாய். அத்தனை சுவாரஸ்யங்களை மடக்கிய இத்திரைப்படத்தின் கதையை பார்ப்போம் வாருங்கள். நான் முதலே சொல்லிவிட்டேன், ஒரு கிராமத்து படம் இது. கிராமத்து மக்களை சார்ந்த அவர்களுடைய வாழ்வியல் முறையை கொண்டு எடுக்கப்பட்ட படம். ஒரு கிராமத்தில் அழகிய 16 வயது நிரம்பிய ஒரு மங்கை 10ஆம் வகுப்பு படித்திருக்கிறாள். அழகும் படிப்பும் நிறைந்த ஒரு பெண் கிராமத்தில் வாழ்வது எவ்வளவு சிரமம், அந்த கதையை இதில் மிக அழகாக காட்டியிருப்பார் பாரதி ராஜா. தகப்பனை இழந்து தாயாரான குருவம்மாவுடன் வாழ்ந்து வருகிறாள் மயில். குருவம்மா சரியான வாய்கார பெண். காரணம், கணவன் இல்லை, தனியாக ஒரு பெண் குழந்தையை வளர்க்கிறார். அதற்காகவே ஒரு அடாவடி பெண்ணாக இருந்தால்தான் அந்த ஊர் மக்களோடு வாழ முடியும் என்பதற்காக தன்னை ஒரு அடாவடி பெண்ணாகவே காட்டிக்கொள்ளுவார் குருவம்மா. குருவம்மாவுக்கு துணையாக சப்பானி கமல்ஹாசன் இருப்பார். அவரை மருமகன் என்று அழைத்தே வேலை வாங்குவார் குருவம்மா. குருவம்மா சப்பானியை மருமகன் என்று அழைக்கும் போதெல்லாம் மயிலை தனக்கு கட்டி கொடுக்க எண்ணத்தில் தான் அவர் அப்படி அழைக்கிறார் என்று சொல்லி கற்பனை உலகில் வாழுவார் சப்பானி. ஆனால் மயிலின் எண்ணம் அதுவல்ல, குருவம்மாவின் எண்ணமும் அது அல்ல. மயில் பெரிய படிப்பு படிக்க வேண்டும், தான் ஒரு டீச்சராக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசையில் இருக்கும் பொழுது அந்த ஊருக்கு மருத்துவராக ஒருவர் வருவார். அவரின் அழகிலும் ஸ்டைலிலும் பார்த்து மயங்கிய மயில் அவருடன் காதல் வயப்படுகிறார். மருத்துவரும் மயிலை எப்படியாவது தன் வலைக்குள் விழுத்த வேண்டும் என்று அவளுடன் காத்திருக்கிறார். ஒரு நாள் அவருடைய ஆசை நிறைவேறும் வாய்ப்பு மயிலால் கிட்டுகிறது. அப்பொழுதுதான் மயிலுக்கு புரிகிறது, மருத்துவர் தன்னை உண்மையாக காதலிக்கவில்லை, தன்னுடைய வயதைத்தான் அவர் காதலிக்கிறார். அதாவது அவர் மயிலை அனுபவிக்க மட்டுமே விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு மருத்துவரிடமிருந்து தப்பி வந்து சேருகிறாள் மயில். சிறிய காலத்தில் மயிலின் தாயும் இறந்துவிட மயிலுக்கு துணையாக சப்பானியே இருக்கிறான். அப்படி இருந்து வந்த வேளையில் பரட்டைக்கு கனகாலம் இந்த மயிலை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஒரு நாள் மயில் தனியாக இருக்கும் போது அவளை சூறையாட வருகிறார். அந்த வேளையில் சப்பானி மயிலை காப்பாற்றி பரட்டையை கொன்று விடுகிறான். இதன் காரணமாக சப்பானி சிறைக்கு செல்ல மயில் மறுபடியும் தனியாகவே வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். தாயின் அன்பிலும் செல்லத்திலும் செல்ல பெண்ணாக வளர்ந்த மயில் இன்று தன்னந்தனியே தன் ஆசைகளையும் கனவுகளையும் துறந்து சப்பானியின் வருகைக்காக, சிறையிலிருந்து அவன் மீண்டு வருவதற்காக ஒரு பைத்தியக்கார பெண்ணாக அந்த ஊரில் ஒரு குயிலாக, ஒரு தனி மரத்து குயிலாக கூவிக்கொண்டிருக்கிறாள் சப்பானியின் வருகையை நோக்கி. ஆரம்பத்தில் சப்பானியை வெறுத்த மயிலுக்கு கடைசியாக அவனே ஒரு தெய்வமாக காட்சியளிக்கும் ஒரு கதையாகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க கிராமத்து கதை. கிராமத்தில் நடக்கும் விழாக்கள், மக்களுடைய பண்பாடுகள், வாழ்வியல் முறைகளை எல்லாம் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார் பாரதி ராஜா. இது ஒரு சினிமா படமாக இருந்தாலும் கூட கிராமத்து மக்களின் நிஜ வாழ்க்கையையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் படும் துன்பங்களையும், கணவனை இழந்த பெண் படும் துன்பத்தையும், படிக்க ஆசைப்படும் பெண்ணின் விருப்பங்கள் நிறைவேறாமல் போவதையும், பெண் என்னதான் ஆசை கொண்டாலும் அவள் விரும்பிய வாழ்க்கை அவளுக்கு கிட்டாமல் போவதையும் எடுத்து காட்டியிருக்கிறார் பாரதி ராஜா. எல்லா திரைப்படங்களிலேயும் மிக அழகான கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருந்த கமலஹாசன் இப்படத்தில் அசிங்கமான ஒரு சப்பானியாக, நிறைய தலைமுடியோடு, வாயில் வெத்தலையோடு, ஒரு அழகற்ற ஆண்மகனாக, கல்வி அறிவு இல்லாதவனாக,
வெகுளி குணம் கொண்டவனாக வலம் வந்தார் உலகநாயகன் கமல்ஹாசன். அவர் தன்னை பற்றி எப்பொழுதும் கவலைப்பட்டதில்லை. நடிப்பை பற்றி மட்டுமே எப்பொழுதும் கவலைப்பட்டவர். அது இப்ப அல்ல, அது அப்பவே அவர் இளமை காலத்திலேயே நடிப்புக்காகவும் தான் எடுத்த பாத்திரத்துக்காகவும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருந்தார் என்பதை இவ்வாயிலாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. அந்த காலகட்டங்களில் தமிழ் திரைப்படங்களின் முடிவுகள் மங்களகரமாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், இல்லையென்றால் திருமணமாகாதவர்கள் திருமணமாவார்கள், காதலித்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இப்படியான முடிவுகளை கொடுத்து கொண்டிருந்த காலகட்டங்களில் புதுமையாக செய்தவர் பாலச்சந்தர். கதைக்கேற்ற மாதிரி துன்பியலாக முடிவுகள் அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராக, எதற்கும் அஞ்சாதவராக அந்த துன்பியல் முடிவுகளை சாதாரணமாகவே எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார் பாலச்சந்தர். பாலச்சந்தர் போலவே பாரதி ராஜாவும் தன்னுடைய கதைக்கேற்ற மாதிரி முடிவுகளை தேர்ந்தெடுத்தார். அது இன்பமாகவும் இருந்தது, துன்பமாகவும் இருந்தது. அவ்வழியே 16 வயதினிலே என்ற திரைப்படத்திற்கு துன்பியல் முடிவாகவே அமைக்கப்பட்டிருந்தது. இக்கதையின் முடிவு கூட ஒரு புதுமை என்று கூறலாம். இவ்வாறான பல புதுமைகளையும் பல வித்தியாசமான விடயங்களையும் கொண்ட இத்திரைப்படம் உங்கள் மனதையும் கவரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியா அல்லவன். நன்றி, வணக்கம்.